ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் மெமோ யூஸ் பண்ணி அந்த கவுண்டர் ஆப்பில் ரீரெண்டரிங் நடக்காம அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ யூஸ் கால்பேக் யூஸ் பண்ணும்போது கவுண்டரை கிளிக் பண்ணுறேன். கவுண்டரை கிளிக் பண்ணும்போது காம்பனன்ட் ரீரெண்டர்ஸ் அப்படின்னு என்ன இருக்குது, எனக்கு இந்த கன்சோல் வந்து ஒர்க் ஆகும். நான் கிளிக் பண்றது இந்த கவுண்டர் ஆப், இந்த கவுண்டர் சரியா, கிளிக் மீங்கிறத கிளிக் பண்றேன். அதுக்கும் இந்த ஃபேக்டோரியல்ங்கிற காம்பனண்ட்டுக்கும் என்ன ஒரு தொடர்புமே இல்லை. இருந்தாலுமே இது என்ன ஆகுது, அன்னெசரியா எனக்கு ரீக்ரியேஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீக்ரியேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இது மட்டும் கிளிக் பண்ணாலும் கிடையாது, நான் இதுல ஒரு நான் சேஞ்சஸ் தரேன், அப்பயும் அது நடக்கும். இதுல ஒரு சேஞ்சஸ் தராலும் அது நடக்குது. திரும்ப இந்த ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இதுல ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அது நடக்கும். இந்த இன்சைட் ஆஃப் ஃபேக்டோரியல் மெத்தட் இதுல சேஞ்சஸ் நடக்கிறதுனால வருது. ஓகேவா? காம்பனன்ட் ரீரெண்டர்ஸ்ங்கிறது டிஃபால்ட்டாக நடக்கும். அப்போ நான் வந்து இதுல பாஸ் பண்றேன் இல்லையா, இந்த ஃபேக்டோரியல் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா காம்பனன்ட் ரீரெண்டர்ஸ் என்ன ஆகும், இந்த கவுண்டை கிளிக் பண்ணும்போதும் இந்த இன்புட்ல நான் சேஞ்சஸ் பண்ணும்போதும் அது ரெண்டரிங் ஆகக்கூடாது இல்லையா. இதுதான் என்னன்னு வச்சிருக்கோம், இட் ப்ரிவென்ட்ஸ் அன்னெசரி ரீக்ரியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் யூஸ் கால்பேக்கை யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்போம் யூஸ் கால்பேக்குன்னு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நார்மலாக நான் செட் நம்பரை அப்டேட்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்டேட் பண்ணாமல், ஓகேவா, யூஸ் கால்பேக் அப்படி இந்த யூஸ் மெமோ மாதிரி தான் யூஸ் கால்பேக்கும். இந்த யூஸ் கால்பேக்கில் ஒரு ஈவெண்ட்டை பாஸ் பண்ணி செட் நம்பருக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரில் எப்போல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ மட்டும் அது என்ன ஆகும், இப்போ பாருங்க அப்டேட் ஆகும். இப்போ பாருங்கன்னா டிஃபால்ட்டாக ரன்னிங் ஆகும். இப்போ கவுண்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெண்டரிங்குமே கிடையாது. இதை கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு ரெண்டரிங்கும் கிடையாது. ஓகேவா? இதே வந்துட்டு நான் ஃபேக்டரியில சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ரெண்டரிங் ஆகுது. ரெண்டரிங் ஆகுதா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கால் பேக். ஓகேவா? லாஸ்ட் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கவுண்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா செட் நம்பர் கவுண்ட் செட் கவுண்ட் பர்சன் செட் பர்சன் அப்படின்னு நம்ம 3 யூஸ் கேட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் ஆப். சரியா? இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்புட்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ரெண்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் நேம்ல கொடுக்குறது ஃபர்ஸ்ட் நேம் அப்டேட் ஆகணும், லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்டேட் ஆகணும் பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட்ல. ஓகேவா? இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வந்து இந்த ஃபேக்டோரியல். மொத்தம் நம்ம 3 ப்ரோக்ராம் தான் வச்சிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டோரியல் லெவல்ல அந்த ஆன்சரையும் அந்த செட் நம்பர்ல என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது அப்டேட் நம்பருங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், பாஸ் பண்ணி அனுப்பிடுறோம். ஓகேவா? அப்போ அந்த ஃபேக்டோரியல்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அப்போ மட்டும்தான் இந்த ஃபேக்டோரியல்ங்கிற இந்த காம்பனண்ட் உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆனால் யூஸ் மெமோ யூஸ் கால்பேக் ரெண்டுமே சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். யூஸ் மெமோ இட் ப்ரிவென்ட்ஸ் அன்னெசரி ரீகால்குலேஷன் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் இன் அவர் காம்பனண்ட். அவ்வளோதான். ஒரு காம்பனண்ட்ல அன்னெசரியா ரீகால்குலேஷன் நடக்கிறத இதை அவாய்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஆனால் இந்த யூஸ் கால்பேக்கு நம்ம ப்ராப்ஸாக அனுப்புன டேட்டாவுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் உள்ள கனெக்ஷன் மட்டும் இருந்தால் மட்டும் அது என்ன ஆகுது, ரீக்ரியேஷன் பண்ணி ஃபங்க்ஷனை வந்து ரெண்டர் பண்ண வச்சுது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, அன்னெசரியா ரன்னிங் ஆகிற ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.